பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, அமலாக்கத்துறை ஒரு சுயாதீன அமைப்பு, தனித்துவமான ஒரு அமைப்பு, ஒரு உச்சபட்ச பாடி. சரி, அவங்க எஃப்ஐஆர் போட்டால் மட்டும்தான் அவங்க உள்ள என்ட்ரி ஆக முடியும். அது ஆட்சி எஃப்ஐஆர் போடுற பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறை, ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை. சரி, அதை போடலை. உயர்நீதிமன்றம் ஆர்டர் போடுறாங்க. என்ன போடுறாங்க? இந்த விஷயத்தில் கன்சிடர் பண்ண சொல்லி எஃப்ஐஆர் போடுறதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒரு சில விஷயங்கள் முதல்ல தெளிவுபடுத்தி விடலாம். நேற்று மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற உத்தரவின் மீது மேல்முறையீட்டுக்கு சாத்தியம் இல்லை. முதல்ல நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுவோம். என்ன நேற்று பேசும்போது கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சில பேர் இது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த கேஸில் மேல்முறையீட்டுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அப்பீல் இன் தி சுப்ரீம் கோர்ட் இஸ் பாசிபிள் ஒன்லி when there is a point of law involved. சட்ட நுணுக்கம் சார்ந்த ஏதேனும் ஒரு பிரச்சனை அங்கே இருந்தால் தான் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். இதில் சட்ட நுணுக்கம்லாம் எதுவும் இல்லை. இந்த சட்டத்தில் இந்த பிரிவின் கீழே உங்களுக்கு செய்யப்படுகிற அது மாதிரிலாம் இல்லை. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய, ஒரு அரசு காவல்துறை செய்ய வேண்டிய இயல்பான நடவடிக்கை செய்யவில்லைங்கிற காரணத்துக்காக மாண்புமிகு நீதிமன்றம் நேற்றுக்கு இந்த நடவடிக்கை உடனடியாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சட்ட நுணுக்கம் எதுவுமே இல்லைங்கிற காரணத்தினால இதில் உச்சநீதிமன்றம் செல்வதற்கான சாத்தியம் இல்லை. ஆனாலும் போவாங்க. பாஸ்கர் சார், இப்போ அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி கமிட் ஆகலை, இந்த பிரைபில் இன்வால்வ் ஆனால் ஆட்டோமேட்டிக்கலாக ஹி இஸ் டிஸ்குவாலிஃபைடு. இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட போகிறார். இதுக்கு அவரை அங்கே போகணும், எங்கே போகணும்? இதை கட் பண்ண சொல்லி ஏன் போகணும்? அதுதான் சொல்ல மாரல் இதே இல்லையே. இங்கே பாருங்களேன், இவர்களுடைய நோக்கம் என்னங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுப்போம். இயன்றவரை இதற்கு எந்த அளவுக்கு நம்மளால் காலதாமதம் செய்ய முடியுமோ செய்தாகணும். அதுதான் இப்போதைக்கு அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நன்றாக தெரிந்தே கூட உச்சநீதிமன்றத்தை அணுகுவார்கள். எங்களுக்கு இது ஒரு தடை உத்தரவு வேண்டும், இது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இது ஒரு அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே இது டிஸ்மிஸ் செய்யப்படும். ஏன்னா அட்மிட் பண்ணுறதுக்கே அதில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனாலும் சற்றே காலதாமதமாகும், அது ஒரு காரணமாக இருக்கலாம். அப்புறம் இரண்டாவது, மீண்டும் சொல்கிறேன், மத்திய புலனாய்வுத்துறை அமைப்பான அமலாக்கத்துறை என்பது அவர்கள் எந்த ஒரு கோரிக்கையுமோ அல்லது பரிந்துரையுமோ கூட சொல்லலை. அவர்கள் நேரடியாக சாட்சியங்களே அளிக்கிறார்கள். இந்த மாதிரி சாட்சியங்கள்லாம் இருக்குதோ பாருங்கள். அப்போ அந்த சாட்சிகள் இல்லை, சாட்சியங்கள், எவிடன்ஸ் இவ்வளவு கொடுத்துட்டு அதுவும் ஆவணங்களாகவும் ஒளிநாடாகவும் அவர்கள் தருகிறார்கள். இப்படிலாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆதாரங்களுடன் தந்து உங்களுக்கு இது மாதிரியான முறைகள் நடந்திருக்கின்றன, உடனடியாக இதில் நீங்கள் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தலைவருக்கு அனுப்புகிறாங்க. இடி, ஆமாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறுமனே அவள் தகவல்களை மட்டுமே பரிமாறிக்கொள்ளவில்லை. எங்கள்கிட்ட தகவல் இருக்குது பாருங்கள் அப்படி சொல்லலை. இதில் முறைகேடு நடந்திருக்கிறது முதல் தகவல் அறிக்கை போடுங்கன்னு கேட்குறாங்க, அப்படியே பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஆனாலும் அது செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் தான் 2 பேர் பொதுநல மனு மூலம் அங்கே சென்று இவர்களுக்கான ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் கிடைக்கிற போது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது, இன்றைக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன, தரப்பட்ட ஆதாரங்கள் வலுவாக இருக்கின்றன, ஆகவே இவர்கள் மீது முதல் தகவலுக்கு தாக்கல் செய்வதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்கிறது அப்படின்னு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வெளிப்படையாக சொல்கிறது. சுப்ரீம் ஆஃபீஸ் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அவர் தானே. ஆமா, பிரைமா ஃபேஸிங்கிறது கூட ரொம்ப சாதாரண வார்த்தை. அதையும் தாண்டி ஆதாரங்கள் இருக்குன்னே சொல்லுது மாண்புமிகு உயர்நீதிமன்றம். ஆமா, தகுந்த ஆதாரங்கள் இருக்கு, வலுவான ஆதாரங்கள் இருக்கு, ரொம்ப ஆணித்தரமான வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன சொல்லுது. சரிங்களா? அப்போ இதுல அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, இதுல வெறுமனே ஊழல் பண்ண மட்டுமே இல்லை. இது வெறும் ஊழல் பண்ண மட்டுமே இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறை வருகிற போது, டிவிஎஸ்சி உள்ளே வருகிற போது, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் கரப்ஷன் உள்ளே வருகிற போது அது ஊழல் நடைபெற்றது மட்டும்தான் விசாரிக்கும். ஆனால் அமலாக்கத்துறையின் பணி எங்கே வருகிறது அப்படின்னு சொன்னால், பிஎம்எல்ஏ கீழே, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே என்ன வருது அப்படின்னா, ஊழலாக பெற்ற பணம் எங்கேயெல்லாம் சென்றது, எப்படி திரும்பி வந்தது, அல்லது திரும்பி வரவில்லையா, எங்கே இருக்கிறது, அதனுடைய அந்த ட்ரெயில் ஆஃப் மணி அப்படிவாங்க ஆங்கிலத்தில். அது எப்படிலாம் பயணிக்கிறது அப்படின்னு பின்னாலே போய் கண்டுபிடிக்கணும். வேற எங்கேயோ வெளிநாட்டுக்கு சென்று விட்டு வேறு ஒரு பேர்லேயே உள்ளே வருகிறதா, அல்லது இது வேற சட்டவிரோத காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் விசாரிக்கணும். சரி, இப்போ வடிவேலு ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? 30 கோடி கொடுத்ததுக்கு நேஷனலைஸ்டு பேங்க் எது கொடுத்துருக்கு? காற்றாலை. அது எப்படி, என்ன கம்பெனி அது? கன்ஸ்ட்ரக்ஷன், ரவிச்சந்திரனுடைய கம்பெனி. அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ட்ரூ வேல்யூ ஹோம் இஸ் ஃபவுண்ட் தி ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன். அது எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள் டு டைவர்ட்? இல்ல அதுதான். இப்போ அந்த பணங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஊழல் படத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த 30 கோடி ஒண்ணுமே இல்ல. அது மூலம்ல அதுதான் முதல் தடயமே. முதல்ல கொஞ்சம் இருக்கு சார். கேஸ் என்ன சொல்றேன் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க.
வேறு ஒரு காரணத்துக்காக உள்ளே நுழைகிற போது அங்கே கிடைக்கிற ஆதாரங்கள் மூலம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, சரிங்களா? அந்த கேஸும் இந்த கேஸும் சம்மந்தம் இல்லை. இது தனியான ஒரு கேஸு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இத்தனை பேரிடம் பேசியிருக்கிறார்கள், பணம் வாங்கியிருக்கிறார்கள், நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கலாம் இப்படி தான் தெரியுது. அதுலேயும் வெளிவரக்கூடிய ஒரு சில செய்திகள்லாம் பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. இதில் அரசில் இருக்கக்கூடிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய பல அலுவலர்கள்லாம் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருகின்றன. அது நமக்கு இன்னும் தெரியல, ஆதாரப்பூர்வம் தெரியல. அதுதான் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஒரு மோசமான ஒரு பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போது நான் சொல்கிறேன், இந்த ஊழல் பணம் என்பதோ லஞ்சம் வாங்கி இருக்கிறோம், பணம் வாங்கி பணி நியமனம் செய்வது என்பதோ இவங்களுக்கெல்லாம் புரியுதில்லை. இவங்களுக்கு அதெல்லாம் எதை பண்ணிட்டு இருக்காங்க, சாரி டு சே, காலங்காலமாக அது பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. சரிங்களா? இவங்க எப்போதெல்லாம் வருகிறார்களோ அப்போதான் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க எடுத்தோடனே, அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். ஒரு மிகப்பெரிய ஆளுமைன்னு சொன்னீங்க. அவங்க ஆளுமையெல்லாம் கிடையாது, அதிகாரத்தில் இருக்காங்க, அவ்வளோதான். ஆளுமையெல்லாம் கிடையாது. ஆளுமையில் 3 பேர் தான் இருந்தாங்க தமிழ்நாட்டில். சரிங்களா? பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், அதுக்கப்புறம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இவங்களாம் ஆளுமையெல்லாம் கிடையாது, அதிகாரத்தில் தான் உட்காந்துட்டாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு மேலே ஆளுமையெல்லாம் கிடையாது. இவர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு காரணமே என்ன அப்படின்னா, எப்படிலாம் மக்களுடைய பணத்தை சுருட்டலாம் அப்படின்னு தான். அதனால் மீண்டும் சொல்கிறேன், இது வெறுமனே லஞ்ச ஒழிப்புக்காகவோ அல்லது ஊழல் எதிர்ப்புக்காகவோ எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக நின்றுவிடக்கூடாது. சரி, இந்த பணம் எங்கே சென்றிருக்கிறது, எப்படி திரும்பி வந்திருக்கிறது பார்க்குற போது தான் அமலாக்கத்துறையின் கீழ் வரக்கூடிய PMLA ஆக்டின் கீழே வந்து ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்றமாக இது உறுதிப்படுத்தப்படும் நான் நினைக்கிறேன். இது யாராக இருந்தாலும் எனக்கு அவ்வளோதான். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யார் செய்திருந்தாலும் இது தவறு, இது மீதான சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு கடமை தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து குறைந்தபட்சம் உடனடியாக ஒரு சம்மன் இஷ்யூ பண்ணணும் டிவிஎஸ். அதுக்கு நாம் ஒரு அழுத்தம் கொடுத்தாகணும். அதுக்கு எல்லாருக்குமான ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும். அவ்வளோதான். பாஸ்கரன் சார், இப்போ இது அரசியல் இல்லை, இந்த மனநிலைகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த மனநிலையில் 2-3 விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில், அங்கேயும் அதுவும் ஜனநாயக நாடு தான். சரிங்களா? அங்கே பிரதமராக இருந்த மிகவும் பிரபலமான கிரிக்கெட் வீரர் இம்ரான் கான், அவர் பிரதமராக இருந்தபோது அவர் கிடைத்த பரிசு பொருட்களை தன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரும் மேலே தான் அவர் மேலே கேஸ் போட்டு ஜெயிலில் இருக்காங்க. அவர் கண்ணு தெரியல. ஆமாம், நேற்று வந்த செய்தி 4 நாளைக்கு முன்னாடி இம்ரான் கானுக்கு கண்ணு தெரியல. ஆமாம், கருப்பு ஒன்றும் செய்யல, பார்வை வலது கண்ணில் மட்டும் பார்வை இழந்து வருகிறார் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். பாவம் தான். எனக்கு என்னென்ன, அவர் மீது போடப்பட்ட வழக்கு என்ன அப்படின்னா, பாரத பிரதமராக இருந்த, மன்னிக்க வேண்டும், பாகிஸ்தான் பிரதமராக இருந்த போது அவர் எங்கேயெல்லாம் அரசு முறையாக போனாரோ அங்கே அவர் தரப்பட்ட பரிசு பொருட்களை அரசிடம் தரவில்லை என்று சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டு தான் இப்போ ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக இப்போது சிறையில் இருக்கார். அவங்க சகோதரிகள். ஆமாம். அப்போது நம்ம அளவுக்கு அது ஒரு வலுவான ஜனநாயக நாடுலாம் இல்லை. ஆனால் அங்கே இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன அப்படின்னா, மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சொல்கிறது, அமலாக்கத்துறை டிஜிபிக்கு அனுப்பிச்சிட அந்த கடிதத்தில் அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது, இது மேலும் வழக்கு செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறது, எல்லாமே சொன்னதுக்கப்புறம் யார் மீது முகாந்திரம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் சொல்கிறதோ அவர் வந்து உட்காந்து நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறார். அவர் என்னைக்கா சொல்லுவார் தப்பு பண்ணேன்? எந்த தப்பு பண்ணவும் சொல்லியிருக்காங்க? அப்போ யார் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்? சரி, இப்போ இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகல இந்த விவகாரத்தில், ஐயா கொஞ்சம் கேளுங்க, இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஆங்கில பத்திரிகை விஷயத்தை போடுது. என்ன பாருங்க, தமிழில் சொல்கிறேன். அரசு உயர் அதிகாரிகள், அமைச்சர் நேருவின் உறவினர்கள், அரசியல்வாதிகளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், விண்ணப்பதாரர்கள் என கூட்டணி அமைத்து செயல்பட்டுள்ளார்கள். தேர்வு முடிவு வெளியாகும் முன்பே சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது குறித்த விவரம் முறைகேடுகள் தெரிவிக்கப்பட்டு பணம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ இதுதான் கேள்வி. தாமஸ் ஆல்வா எடிசன் யார்? இதுதான் கேள்வி. இந்தியாவின் இத்தனா ஜனாதிபதி யார்? எல்லாம் படிச்சுக்கிட்டு 35 லட்சத்தை வெட்டு. அப்படி தானே ஐயா வடிவேலு? அப்படி தானே? கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்திருக்கப்பா, நான் சொல்லலை, நான் அப்படியே எடுத்தேன். ஐயா சொல்லு. கொஸ்டின் பேப்பர் லீக் பாருங்களேன். குளறுபடி, அதற்கு மேலே முறைகேடு, அதற்கு மேலே மோசடி. இப்போ நடந்தது மோசடி. எவ்வளோ பெரிய அநியாயம் இது வந்து மோசடி. சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எத்தனை முறை விளக்கி சொல்ல சொன்னாலும் இதுதான் சொல்லுவோம். என்னென்னா, இது என்ன சொல்லுவாங்க, ரொம்பவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மோசடி. சரிங்களா? திட்டமிட்டு செய்யப்பட்ட மோசடி ஒருவர் மீது சுமத்தப்படுகிறது. அவர் வந்து பேசுகிறாங்க, ஆனால் அரசு தரப்புலேருந்து இதுவரை எந்த ஒரு பதிலும் இல்லை, வேறு யாருமே பதில் சொல்லலை. பார்த்தீங்களா? அரசு தரப்பு ஏதாவது முறையாக வந்திருக்கா பாருங்கள். மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்கில்ல, அவரே தான் வந்து முன்னாள் உட்காந்து அதெல்லாம் நான் ஒரு தப்பு பண்ணல, நாங்கள் வந்து எல்லாத்தையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை.
நாங்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் உடனடியாக ஒரு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா எனக்கு உடனடியாக. அப்போது தான் அந்த வழக்கு இயல்பாக நடைபெறுங்கிற ஒரு நம்பிக்கையாவது நமக்கு வரும். சரிங்களா? அதனால் இதுதான் குறைந்தபட்ச தேவை. இப்போது குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு என்னென்னா, தயவுசெய்து அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீக்குங்கள், அவர் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள், அவருக்கு முதல்ல சம்மன் கொடுங்க, மீதி நடக்கட்டும். எனக்கு சட்டத்தின் மீதும் நீதி பரிமாணத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. சரி, ஒரு சின்ன தெளிவுக்காக, ஏன்னா டிவிஎஸ்சி செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய அந்த வழக்குங்கிறது வேறு. அது வந்து ஊழல் வழக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வரக்கூடிய ஒரு வழக்கு. இடி வரணும்னா அது வேறு வழக்கு. அது பிஎம்எல்ஏ வேலை வேற ஒரு வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கு போடுவதற்கு உள்ளே நுழைவதற்காக தான் இப்போ எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த துறையில் இல்லை, ஆனால் என்னோட வணக்கத்துக்குரிய ஐயா இருக்காங்க இங்கே, ஓய்வு பெற்ற பிறகு தான் பேசுகிறாங்க அப்படிங்கலாம். அப்படிலாம் இல்லை. ஐயா, நான் கேட்டக்கு சொல்லுங்க. 3 முறை கடிதம் அனுப்பியும் ஏன் காவல்துறை எடுக்கவில்லை அப்படின்னு கேட்டீங்க. ஆனால் காவல்துறையினுடைய நிலைப்பாடு என்ன, அதுவும் வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துக்குள்ள சொல்லிக்கிற நிலைப்பாடு என்ன அப்படின்னா, நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நாங்கள் முதற்கட்ட விசாரணை நடத்தியிருக்கிறோம், அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த முதற்கட்ட விசாரணைக்கு ஏன் இவ்வளோ காலதாமதமாகிறது என்பது தெரியவில்லை. நாங்கள் நடவடிக்கை எடுக்கவே இல்லைன்னா சொல்லலை. மாண்புமிகு நீதிமன்றத்துக்கு முன்னால் நேற்று கூட உயர்நீதிமன்றம் சொல்லுகிற போது, நாங்கள் முதற்கட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறோம், நடந்து கொண்டு இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கேன், செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. நான் பொதுவாகவே மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் இல்லை, வெளியே கூட ஒரு அரசு துறை என்ன சொல்கிறோ அதை அப்படியே நம்பக்கூடியவன் நான். சரிங்களா? நடைபெறுகிறது. ஆனால் இதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதமாகிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இது இவ்வளவு பெரிய காலதாமதம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமே இல்லை, என்னை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட முறையிலே நான் சொல்லுகிறேன், இந்த பிரிலிமினரி இன்கொயரி என்று சொல்லக்கூடிய அந்த முதற்கட்ட விசாரணையுமே கூட ஒரு அரசிடம் ஒரு புலனாய்வு அமைப்பு தருகிற ஒரு செய்தியின் மீது முதற்கட்ட விசாரணை அவசியம் இல்லை அப்படிங்கிறதா என்னோட நிலைப்பாடு. நாங்களும் அப்படி தான் பண்றோம். எங்களுக்கு அவங்க சொல்றாங்க having all documents and appropriate drafts and evidence they put it here. ஆமா, மாண்புமிகு உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. அப்போ வந்து அப்போ ஒரு legitimate body has to be approached. அவங்க வந்து அப்ரோச் பண்ணப்பட்டது பண்ணப்படணும். அதனால தான் நாங்கள் பண்ணல சொல்லல. அப்போ who will take a response, sir? அது மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தான் சொல்லணும். இதை வந்து சாதாரண ஒரு 3ஆம் தரமான இல்லை, அதாவது டிஜிபி, நான் சொல்றது டிஜிபி பாருங்களேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதனால் நீங்கள் நல்லா வச்சுங்களேன், காவல்துறை என்றாலும் அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு துறை தான். நல்லா வச்சுப்போம். யாராக இருந்தாலும் அப்படி அரசுக்கு மீறிய ஒரு துறை இல்லை, சுயேட்சாக இயங்குகிறது. அது முக்கியமா சுயேட்சாக இருக்கிறது, அரசியல் அழுத்தம் இல்லாமல் இயங்குகிறது, அப்படிலாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அரசின் கட்டுப்பட்ட மீறியதானா இல்லை. நல்லா வச்சுக்கோங்க. எந்த ஒரு துறையுமே ஜனநாயக குடியரசு நாட்டிலே எந்த ஒரு துறையுமே அரசை மீறியதாக இருக்க முடியாது. அரசுக்கு கட்டுப்படுத்த நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? சுயமாக இயங்கலாம் அப்படிங்கிறதான் இருக்குது. அதில் காவல்துறை தலைவர் அவர்கள் சார்பாக நேற்று தரப்பட்ட அந்த வாதத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் முதற்கட்ட விசாரணை தொடங்கி இருக்கோம், நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. அவ்வளோதான். அரசியல் நிலைப்பாடு அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் அதை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்படிதான் சொல்லியிருக்காங்க.